அவரோட ஃபேமிலி கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அப்படி அவர் வந்ததுக்கு அப்புறமே அந்த வீட்டில் பல அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது நைட் டைம்ல பல சத்தங்களும் கேட்குது. ஸோ இப்படி இருக்க ஜானோட வைஃப் வந்துட்டு ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்காங்க. அவங்க வளர்த்துற நாய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட 12th பில்லரை பார்த்து திரும்ப குலைக்கவே இந்த வீட்டில் ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்களும் இமீடியட்டா ஜான் கிட்ட கேட்கறாங்க. பட் ஜான் அது எல்லாத்தையும் தட்டி கழிச்சிடறாரு. ஸோ இப்படியே பல நாட்கள் ஓடுது. ஜானோட பெரிய பையனுக்கு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் வந்து கிட்டத்தட்ட அவன் கோமா கண்டிஷனுக்கே போயிடுறான். அவனையும் டாக்டர் கிட்ட கொண்டு போய் பல செக்அப் பல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அவனுக்கு என்ன நோய் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை. ஸோ இப்படி இருக்கவே ஜானோட சின்ன பையனும் ரொம்பவே லோவா ஃபீல் பண்றான். அதாவது அவன் ரூம்குள்ள இருந்து அவன் வெளியே வர மாட்டான். அதை பேரண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேஷனே இல்லாம ஒரு கட்டத்துல அந்த ரூம்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்த ஜானோட வைஃபும் இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு திரும்ப ஜான் கிட்ட கேட்கவே அப்பதான் ஜான் ஃபர்ஸ்ட் அவன் எரிஞ்ச முகத்தை பார்த்தது, அப்புறம் அந்த சாப்பாடு வந்துட்டு கெட்டு போனது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றான். ஸோ அப்படி சொன்ன உடனே ஜானோட வைஃப் இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த செகண்டே சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போய் அங்க பேய் ஓட்டுற ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் ஃபுல்லா புனித தனியா இந்த வீடு முழுக்க தெளிச்சு விடுறதுக்கு அப்புறம் நாளைக்கு சர்ச் வாங்க அப்படின்னு சொல்லி ஜானோட வைஃப் கிட்டையும் ஜான் கிட்டையும் அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அடுத்த நாள் ஜானோட வைஃபும் ஜானும் அந்த சர்ச்சுக்கு போறாங்க. ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்ரூத்தை ரிலீவ் பண்றாரு. அதாவது அந்த வீட்டு ஹாலில் கட்டி இருக்கிற 12 பில்லர்ஸ்க்கு மேலேயும் ஒரு ரூம் இருக்கிறதாவும் அண்ட் அந்த ரூம்ல ஏதோ ஒரு ரூம்ல ஒரு புக் இருக்கு. அந்த புக் எடுத்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஏன் இந்த வீட்டில் இப்பெல்லாம் நடக்குதுன்னு தெரியும் சொல்றாரு. ஸோ அவங்களும் அந்த புக்கை தேடி அப்பவே போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போனது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா தேடுறாங்க. குறிப்பிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அந்த புக்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் கண்டுபிடிச்சது அந்த புக் எடுத்து படிக்கிறப்பதான் உங்களுக்கு பல ட்ரூத் தெரிய வருது. அதாவது இந்த வீடு முன்னாடி ஒரு சுடுகாடா இருந்ததாகவும் அந்த சுடுகாட்டு மேலதான் இந்த வீடு கட்டி இருக்காங்க அப்படின்னும் அதனாலதான் அந்த ஆத்மாலாம் இந்த வீட்டுக்குள்ள பல டார்ச்சர் கொடுத்துருக்கு இங்க வாழ்ந்தவங்களுக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த ரீசன்னால அந்த ஹால்ல 12 பில்லர்ஸை கட்டி அந்த ஒரு பில்லருக்குள்ளேயும் ஒரு ஆத்மாவை அடைச்சு வச்சு அதுக்கு காவலா ஒரு கருப்பு சக்தியும் வச்சிருக்காங்க. ஸோ எப்போ இந்த வீட்டோட வலிமை குறையுதோ அப்போ அந்த கோஸ்டோட பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த கோஸ்ட்டுக்கு பவர் அதிகமாயிருச்சுன்னு நடத்தும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாம வெளியே வந்துருங்க, இல்லாட்டி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டுமாரோ 6 PM வீடியோ வரும், மறக்காம பார்த்துருங்க.